வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னாடே சிஸ்டம் திண்டுக்கல். இது நம்ம பண்ணதான் 5.2 வித் அக்ரலிக் பேனல், சப்வூஃபர் 12 இன்ச்சில் 2, கிராஸ் பார் தியேட்டர் டைப்பில், அக்யூரேட்டாக தியேட்டர் டைப்பு, நார்மல் மாதிரி இல்லை, எம்டிஎஃப்ல உங்களுக்கு தியேட்டர் டைப் அக்யூரேட்டாக. டியூட்ரு வந்து ஹெவி டியூட்ரு வித் கெப்பாசிட்டர் கேன்லேருந்து உள்ளே போட்டிருக்க வயரிங்கு, போர்டு ஐட்டம் எல்லாமே வந்து குவாலிட்டி நல்ல மார்க்கெட்டில் நல்லா பெஸ்ட்டாக இருக்கிற ப்ராடக்டாக தேடி பிடிச்சி செஞ்சுருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நீங்கள் முழுசாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களோட சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர் தான் எங்களோட திறமை என்ன வெளிக்கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை வந்து நல்ல குவாலிட்டியான ஆடியோ, குவாலிட்டியான பொருட்கள் சேல்ஸ் பண்ணணும். அதுதான் என்னோட டார்கெட்டு. ஸோ அதை நல்ல விதமாக பண்ணணும். எந்த விதத்துக்கு நல்லதுன்னா, நம்ம பண்ணுற ஆடியோவில் வந்து நிறை குறைகள் வருவது சகஜம். ஸோ அதை வந்து நாம் கண்டுபிடிக்கணும். இல்லை நம்ம கஸ்டமர்கிட்ட ஃபீட்பேக்காக கேட்டு சரி பண்ணி அதை மொத்தமாக வந்து நம்மகிட்டே கலைஞ்சு கரெக்டாக கொண்டு போகணும். இதுதான் எங்களோட விஷயங்க. அதனால தான் நான் வந்து என்னோட ஸ்லோகனை கூட வச்சுருக்கிறது, ஒன் ஆடியோ சிஸ்டம் யுவர் கஸ்டமைஸ்டு ஆடியோ பார்ட்னர். அதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாதிரியான ரூமாக இருக்கலாம். சில பேர் வீடு வந்து சிமெண்ட் கல் கட்டியிருப்பீங்க, செங்கல் வச்சு கட்டியிருப்பாங்க, ஆத்து மண்ணை போட்டு கட்டியிருப்பாங்க, எம்சாண்டை போட்டு கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். அதே மாதிரி வீடோட அமைப்பு இந்த மாதிரி அதை பேஸ் பண்ணியான ஒரு அவுட்புட் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடியோ, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோம் சினிமா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7.1 5.1 மொத்த ட்ராக்கு டால்பியோட. இதுதான் எங்களோட அடிப்படையான விஷயம். அதுக்கு தான் வந்து இவர் கஸ்டமைஸ்டு ஆடியோ பார்ட்னர். நீங்கள் உங்கள் வீடை கட்டும்போது ஒரு இன்ஜினியர்கிட்டையோ இல்லை கொத்தனார்கிட்டையோ நீங்கள் என்னென்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி எங்ககிட்ட நீங்கள் கேட்டு எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு தரமான நல்ல பொருட்களை சேல்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒன் ஆடியோ சிஸ்டம் உருவாக்கப்பட்டது. இதுக்கு வந்து ப்ரொப்பரேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டராகவும் நான் இருக்கேன், தமிழ் பிரியனாக நான் இருக்கேன். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது உள்ளே நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆளாகவும் தரன் என் தம்பி இருக்கான். ஸோ எங்கள் 2 பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இன்னைக்கு நாங்கள் செஞ்சிருக்கிற இந்த 5.2 மொத்த கான்செப்ட் ஆஃப் ஆடியோ சிஸ்டத்தை பற்றி விரிவாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இதை தாண்டி எங்களால் என்னென்ன பண்ண முடியும்னா, ப்ரொஜெக்டரை வச்சு, ஏவிஆர் ரிசீவர் வச்சு, ஆடியோ சிஸ்டம், ஹோம் சினிமா பேக்கேஜஸ், இது எல்லாத்தையும் எங்களால் பண்ண முடியும். ஒன்றா வந்து வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறோம். வீடியோக்கள் எடுக்காமல் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட இருந்து கஸ்டமர் கொஞ்சம் அர்ஜென்ட் டைமில் நாங்கள் கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரம் முடிக்கணுன்ற ரீசன்னால அந்த விஷயங்களாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குற வீடியோ வந்து 10ல் 2 3 தான். மிச்சம் இருக்க 7 வந்து ஹிடனாக தான் இருக்குது. சீக்கிரம் முறைகள் உங்ககிட்ட ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ணி சூப்பரான ஆடியோ சிஸ்டத்தை கொடுக்க முடியும். நீங்கள் நம்புகிற மாதிரியான, நீங்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய, நாங்கள் கரெக்டாக பண்ணித்தரோம் அப்படின்ற முழுமையான ஒரு நம்பிக்கையை இனிமேலும். இப்போ வந்து நிறைய பேர் என்னை பார்த்து கேட்குறப்ப, தம்பி ஒன் ஆடியோ சிஸ்டம் தமிழ் நீ தானப்பா, தம்பி வந்தாருன்னு என்னப்பா பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது தக்க வச்சுக்கணும், இது இன்னும் பெருசாக கொண்டு போகணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த முயற்சிக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஸ்டெப்புனா உங்ககிட்ட தான் நான் எதிர்பார்க்குறது ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் மட்டும்தான். ஸோ இதை உங்களால் பண்ண முடியும் நம்புகிறேன், பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என்னோட கஸ்டமரோட நீடு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து 5.1 இருந்தது, அப்புறம் 5.2 மாறிச்சு. எதுக்காக 5.2 மாறுச்சு அப்படின்னு நான் யோசிக்கும் போது அவங்க சொன்ன விஷயம், ஹால் சைஸும் ரூம் சைஸும் கொஞ்சம் அகலமாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு 2 சப்வூஃபர் வச்சு தான் படம் பார்க்கணும், பாட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப்பாகவே நின்னாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், ப்ரோ இந்த மாதிரி இப்படி இருக்கும், இந்த மாதிரி டால்பி செட்டு வரும், இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வரும், இந்த மாதிரி கிராசிங் பாக்ஸ் வரும், சப்வூஃபர்ஸ் வரும். இது மாதிரி வந்து மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 டே ஷெட்யூல் பக்கம் போச்சு. அப்போ வந்து நான் ஸ்மார்ட் பஜாரில் வந்து என் ஃப்ரெண்டோட வந்து சின்ன பர்ச்சேஸில் இருந்தேன். அந்த பர்ச்சேஸில் இருக்கும்போது கஸ்டமர் என்கிட்ட பேசினாங்க. அவ்வளோ ஷெட்யூலே நம்ம கஸ்டமர் அட்டன் பண்ணி ப்ராப்பராக வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி, சார் இந்த மாதிரி தான் சார் இருக்கும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து ஓகேங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வேலையை தொடங்கணும். வேலையை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் பக்கம் வேலை ஆச்சு, 20க்கு மேலே நாள் ஆச்சு. கஸ்டமர் வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க, நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் வந்து ஃப்ரீ மைண்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இந்த பாக்ஸ்லேருந்து, ஆம்பிளிஃபையர்லேருந்து, ஸ்பேர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து
டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் 2 டைப்லையுமே வந்து மேனுஃபேக்சர்லேருந்தே நாங்கள் பை பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு இந்த கொரியரு இந்த மெயினான நம்ம இதுதான் வேணும், இப்படி தான் பர்டிகுலராக இதான் போடணும் அப்படின்னு திங்க் பண்ண அந்த இதில் எந்த சர்ச்சும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொரியருக்காகவும் வெயிட் பண்ணியிருக்கோம். எங்கள் கையில் வந்து இந்த மொத்த பேக்கேஜ் வந்து 7 to 8 டேஸ்லேயே வந்து மொத்தத்தையும் முடிச்சிட்டோம். ஏன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து கடை வேகமாக பண்ணுறதுல மட்டும் இல்லை, அந்த வேகமாக பண்ணவும் முடியும். அதே அளவுக்கு டைம் எடுத்து பண்ணுறதுனால வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, ப்ராப்பராக வேலை நடக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே ஓடும். ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் பாக்ஸ் தெரியாதுன்னு தெரியல, கொஞ்சம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் ஆடியோ சிஸ்டத்தை வந்து சூஸ் பண்ணுறோம், இப்படி தான் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து கஸ்டமர்கிட்ட நான் வந்து பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சப்வூஃபர் சிஸ்டம் மொத்தமாக 5.2 பேக்கேஜ் சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு. இதோட டெமோ வீடியோஸ் எல்லாமே வந்து எனக்கும் திருப்தியாக இருக்குது, தம்பிக்கும் திருப்தியாக இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதை வந்து நாங்கள் பார்சல் டெலிவரி பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஹுக்ஸ் எதுவும் போடாமல் டைரெக்டாக வந்து 2 பெரிய 2 இன்ச் ஸ்க்ரூ நிப்பாட்டியிருக்கேன். இது பார்க்க அழகாக இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு இது தோன்றது என்ன தோணுதுன்னு மட்டும் சொல்லுங்கள். இது வந்து ஆல்ரெடி பண்ணுறது, இது வந்து கோச் வண்டிகளுக்கு பண்ணுற டெக்னிக்கு, அதை அப்படியே வீட்டுக்கும் பண்ணிடுவோம். ஏன்னா இது வைப்ரேட்டும் ஆகக்கூடாது, அதே மாதிரி அது தனியாக அந்த 4 ஸ்க்ரூனால இது லூஸ் ஆகி விழுந்துடவும் கூடாதுன்னு நினச்சி ஐடியா பண்ணேன். இப்போ அது வந்து MDFல 3/4 இன்ச் பிளைவுட்ல செஞ்சிருக்கிற சப்வூஃபர் பாக்ஸ்லாம் நிற்கிது. நீங்கள் கேட்கலாம் ஏன் இதுக்கு வந்து 4th ஆர்டர் பாக்ஸ் வந்து போடலை தமிழ் அப்படின்னு கேட்கலாம். கஸ்டமருக்கு வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம், பட் ஆனால் பட்ஜெட் கொஞ்சம் ரைஸபிளாக போச்சு. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஆர்டர் போட்டு செஞ்சு எடுத்துருக்கோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு 2000 ரூபா 2000 ரூபாக்குள்ள வருது. 2 ரூபான்றது 2000 ரூபான்றது ஓகே பெஸ்ட்டு தான். எனக்கு நம்ம உள்ள ரிசல்ட்டுக்காக பல வேலைகள் பார்த்துருக்கோம். அது இல்லாமல் 4th ஆர்டர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3000 3200 அந்த டைப்பில் போயிட்டு இருக்கு. நம்மளே சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பாக்ஸும் வந்து நமக்கு சம்மந்தப்பட்ட ஆள் தான் வந்து செய்ய வச்சு நாங்கள் எடுத்துருக்கோம். பிகாஸ் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட ஆடியோ சிஸ்டம். ஸோ நம்மளோட உழைப்புன்றது நம்ம என்ன டெக்னிக் என்னென்ன ஐடியா யூஸ் பண்ணுறோன்றது பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே கேஸ், இப்போ ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாக உள்ளதை நான் காட்டில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ரகுராஜோட லேட்டஸ்ட் ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹம்மிங் நாய்ஸ் கிரியேட்டிவிட்டி ஆச்சு, அதை வந்து க்யூர் பண்ணி டெக்னிக்காக வந்து என்ன சப்போர்ட் பண்ணணுமோ ரகுராஜ் என்ன பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்த இதையும் வந்து கிட்டெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை லோட் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபெட்டில் அல்ட்ரா டிஜிட்டலோட போர்டு. அந்த போர்டு ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷாலிட்டி வந்து 24/24 ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் இருந்து 30/30 ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆம்பியர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 6 ஆம்பியர் கொடுத்தா கூட ரன்னிங் ஆகும். நம்ம வந்து டோட்டலாக வந்து 26 வோல்ட்டில் 10 ஆம்பியர் டூயல் சப்ளையில் 10 ஆம்பியர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபெட்டு போர்டு வந்து 4 8 பேர் போட்டிருக்கோம். மொத்தம் வந்து 2 ஃபெட்டு போர்டு இருக்குது, 4 ஃபெட்டில். ஓவராலாக வந்து இந்த ஆம்பிளிஃபையர் வந்து மேக்ஸிமம் ரைஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 100 200 300 400 500 900 வாட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகும். அதான் அந்த போர்டோட மொத்த பவர். நாம இதை அவுட்புட்டாக எடுத்திருக்கிற பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 to 600 சம்திங்ல எடுத்திருக்கோம். பிகாஸ் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த இதே வந்து இந்த ஆடியோ சிஸ்டத்துக்கு போதும் தான், இது கரெக்டாக இருக்கும், மேட்சிங்காக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் 12 inch கோல்டு சீரீஸில் எக்ஸ்ஆரோட சப்வூஃபர் எடுத்திருக்கோம். 2 சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் சரி கஸ்டமரோட வீட்டையும் வந்து ஆக்கிரமணம் பண்ண போகுது. பேஸ் ரிசல்ட் கூலாகவும் இருக்கு, ஹார்டாகவும் இருக்கு. ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி சப்புப்பிரி பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜாவோட கிரீன் கலர் பிசிபியில் வரக்கூடிய சப்புப்பிரி போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மேக்ஸிமம் டைம் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டும் போட்டிருக்கோம். அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரு FT003 இது எல்லாமே டால்பி ப்ராசஸ்க்காகவும் பவர் சப்ளை யூனிட்டுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பிளிஃபையர் பேக்கேஜ் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக ரெடி பண்ணியிருக்கோம். இதில் மெயினாக நாங்கள் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து டயத்தில் கொடுக்கணும்னு நினச்சி அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கஸ்டமருக்கு நான் டெலிவரி டேட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இது டெலிவரி நான் அனுப்பிட்டேன்னு அர்த்தம். சரிங்களா, நீங்கள் பார்க்குறீங்கன்னா பாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, அதாவது எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சாட்டர்டே வந்து இன்னைக்கு டெலிவரி அனுப்பிட்டோம். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு வந்து போகிற மாதிரி பேசியிருக்காங்க. நாளைக்கே அனுப்ப முடிஞ்சால் கூட அனுப்பிடுவாங்க. நம்ம MSSல பேசி வச்சுருக்கோம். ஸோ நம்மகிட்ட ஆர்டராக கொடுக்குற கஸ்டமர் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாராளமாக டைம் கொடுக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் பெஸ்ட்டான ப்ராடக்ட் கொடுக்க எங்களுக்கும் தயாராக இருக்கும். ஏன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக முடிக்க முடியும், அந்தளவுக்கு டைம் எடுத்து முடிக்க முடியும். இப்போ பேமெண்ட் வந்து இதுக்கு தடை கிடையாது. சரிங்களா, மெயினாக
டெக்னீஷியனான எங்களுக்கு வந்து இது எங்களுக்கு ஃப்ரீ மைண்டாக உட்காந்து வேலை பார்க்கணும். ஒரு நேரம் நான் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கு கஸ்டமர்லேருந்து வரக்கூடிய அந்த டைமிங் அது மட்டும்தான் காரணம். ஸோ இதுக்கு வந்து இந்த கஸ்டமர் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஸ் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி மேக்டு பை என்டிஎஃப் தான். டியூட்டர்ல இருந்து ஊஃபர் வந்து ஸ்பீடான ஊஃபர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்பீடான ஊஃபரில் இன்னொரு 10-15 பீஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கோம். அதுவும் வரத்தான் போகுது. அடுத்து பேக்கேஜஸ் ரெடியாக இருக்குது, அதெல்லாம் அனுப்பணும். ஸோ அதையும் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும். கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா வீட்லேயே வச்சு வீடியோ ஷூட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணும். கஸ்டமர் ஆகிய வியூவர்ஸ் எங்களுக்கும் வந்து ஒரு நம்மளோட கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பெஸ்ட்டாக அமையுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிற விஷயம் வந்து இந்த 5.2 டோட்டல் பேக்கேஜ் செட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கஸ்டமர் வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஒயிட்டர் பேனலுங்க. ஐ திங்க் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஒயிட். எனக்கு ஒயிட் நான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பிளாக் நான் ரொம்ப பிடிக்கும். விசிட்டிங் கார்டு கூட பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்ளை பண்ணணும்னு நினச்சி ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இந்த ஆடியோ செட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதில் ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI, ARC எல்லா சோர்ஸுமே பின்னாடி இருக்குது. டால்பியா வந்து நம்ம அவுட்புட் இன்புட் கொடுத்தா கூட நம்மளோட ப்ரீ ப்ராசஸ் யூனிட் வந்து ப்ராப்பராக 5.1 வந்து ரியல் ஆடியோவை எடுத்து கொடுத்துரும். இந்த சப்வூஃபர் சிஸ்டம் எல்லாமே நீங்கள் ரெடி டு பேக். உங்கள்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரியான 5.1, 7.1 ஹோம் சினிமா பேக்கேஜஸ் வந்து மொத்தமாக வந்து வேணுமானாலும் இல்லை ஆம்பிளிஃபையர், ஸ்பேர்ஸ் எது வேணும்னாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 2 நம்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னோட நம்பர், 2வது என் தம்பி நம்பர். 2 பேர்த்துல நீங்கள் யார்கிட்ட வேணால் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். எங்களால் பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடிய ஒன்லி ஆடியோ மட்டும் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரிஸ்டிக்காக நாங்கள் பண்ண போகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹோம் சினிமா பேக்கேஜ்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற ஒர்க்கும் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் ஒன்றா ரிவீல் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக சப்மிட் பண்ண நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒன்னாட சிஸ்டம் ஒரு கஸ்டமைஸ்டு ஆடியோ பார்ட்னர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.